8ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் மலைகள், காடுகள், கடற்கரைகள். அந்த காலத்தில் சில மனிதர்கள் மட்டும் அறிந்த ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் இன்று வரை முழுமையாக வெளிவரவில்லை. ஆனால் அது நம்முடைய நம்பிக்கையையே சோதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் தமிழ் சித்தர்கள், அவர்கள் சாதாரண யோகிகள் இல்லை, உடலை தாண்டி உண்மையை தேடியவர்கள். அவர்கள் மலைகளில் தியானித்தார்கள், இயற்கையுடன் பேசினார்கள், மனித வாழ்க்கையின் மறைபொருளை கண்டுபிடிக்க முயன்றார்கள். அதே நேரத்தில் பாண்டிய அரசர்கள், அவர்கள் வெறும் ஆட்சியாளர்கள் இல்லை, ஆன்மீகத்தை அரசியலுடன் இணைக்கத் தெரிந்தவர்கள். ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் மக்கள் மனதையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்திருந்தது. அந்த நேரத்தில் உருவானது 6 படை வீடுகள். தமிழ் கடவுள் முருகன் வழிபாட்டில் இந்த 6 தலங்கள் சாதாரண கோவில்கள் இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு பயணம், ஒரு நிலை, ஒரு உள்மாற்றம். திருப்பரங்குன்றம், அது ஒரு திருமண கதை மட்டுமல்ல, அது அசுர சக்தியை வென்று மனிதன் தன்னுள் அமைதியை கண்டுபிடிக்கும் முதல் படி. திருச்செந்தூர், கடலின் ஓரம், அங்கே நடந்த சூரசம்ஹாரம். அது வெளியில் நடந்த போரா அல்லது மனிதனின் உள்ளே நடந்த போரா? பழனி, பழம் நீ என்ற ஒரு சொல், ஆனால் அந்த ஒரு சொல் மனிதன் தேடும் முழு ஞானத்தையும் மாற்றி அமைத்தது. நீதான் தேடுவது என்ற உண்மையை காட்டியது. சுவாமிமலை, ஒரு குழந்தை தந்தைக்கு கற்றுத்தந்த இடம். அறிவு வயதை கேட்காது, உண்மை எங்கிருந்தும் வரலாம் என்ற சின்னம். திருத்தணி, கோபம் அடங்கிய இடம், வெற்றி பெற்ற பின் கூட அமைதி தேவை என்பதை நினைவூட்டும் தலம். பழமுதிர்ச்சோலை, அன்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் சேர்ந்த இடம், வாழ்க்கையின் கடைசி நிலை. ஆனால் இந்த 6 தலங்களும் ஏன் இப்படியாக அமைக்கப்பட்டன? ஒரு சித்தர் எழுதியதாக கூறப்படும் பழமையான ஓலைச்சுவடியில் ஒரு வரி இருந்தது: 6 பாதை, ஒரு உண்மை. ஆனால் அந்த உண்மை என்ன? சிலர் சொல்வார்கள், இது மனிதன் வாழ்க்கையின் 6 கட்டங்கள். சிலர் சொல்வார்கள், இது ஒரு இரகசிய யோக மார்க்கம். இன்னும் சிலர் சொல்வார்கள், இது ஒரு மறைக்கப்பட்ட சக்தி வரைபடம். ஆனால் எந்த பதிலும் முழுமையாக உறுதியாக இல்லை. அந்த காலத்தில் இந்த தலங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டதா, அல்லது பின்னால் யாரோ ஒருவரின் பெரிய திட்டமா? சித்தர்களா இதை திட்டமிட்டது, அல்லது அரசர்களா அதை செயல்படுத்தியது? ஒரு விஷயம் மட்டும் தெளிவு: இந்த 6 தலங்களும் சாதாரணமாக தேர்வு செய்யப்படவில்லை. ஒவ்வொரு தலமும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில், ஒரு குறிப்பிட்ட சக்தி மையத்தில், ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அமைக்கப்பட்டது. இன்று நாம் அந்த தலங்களுக்குச் செல்வோம், வழிபடுவோம், வேண்டுதல்கள் வைப்போம். ஆனால் அந்த தலங்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாம் கேட்கிறோமா? நம்முடைய முன்னோர்கள் இதை வெறும் பக்திக்காக மட்டும் உருவாக்கவில்லை. அது ஒரு பாதை, ஒரு சோதனை, ஒரு பயணம். அந்த பாதையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நாம் அதன் வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கிறோமா? இன்று வரை அந்த ரகசியம் முழுமையாக வெளிவரவில்லை. அது ஒருபோதும் வெளிவராததா, அல்லது நாம் அதை புரிந்து கொள்ளாததா? ஏனெனில் சில ரகசியங்கள் மறைக்கப்படுவதில்லை, அதை உணரத் தயாராக இல்லாதவர்களிடம்தான் அது எப்போதும் மறைந்தே இருக்கும்.